ரூபாய் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஊக்கத்தொகையாக கொடுப்போம் என்று சொல்லி தலைவர் அவர்கள் அதுக்கு சம்மதித்து நாம் ஊக்கத்தொகை வழங்கினோம். அதுபோன்று நல்ல பால், தரமான பால் தரக்கூடியவர்களுக்கு ரூபாய் ஒரு இன்சென்டிவ் வழங்குவோம், அதை தரமான பால் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி அதையும் கொண்டு வந்தோம். அதே போன்று பால் உற்பத்தியாளர்கள் நான் முதலாக பொறுப்படுத்தி கிராமங்களுக்கு செல்கிற நேரத்தில் அவருடைய விலை முறையாக கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்போதுதான் நம்ம உடனடியாக இந்த ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் மெஷின் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்றைக்கு எனக்கு தெரிந்து சுமார் 5000 சங்கங்களில் இந்த ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் மெஷின் வச்சிருக்கோம். இன்னும் மற்ற மிஷின்ஸ் பிளேஸ் பண்ணுவதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அது போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 4 ரூபாய் அளவிற்கு லிட்டர் ஒன்றுக்கு விலை ஓரளவுக்கு உயர்ந்து கிடைக்கிறது. கொண்டு வருகின்ற பாலுக்கு தரத்துக்கேற்ற விலை வழங்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அது சில தொய்வுகள் இடரில் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக ஒரு சில வாரங்களில் அதை நாங்கள் சீர் செய்வோம் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் கூறுகின்றேன். இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு தெரியும், பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் பலவற்றை கடந்த ஓராண்டு காலத்தில் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், பலவற்றை நிறைவேற்றிருக்கோம். இந்த ஆண்டு நாங்கள் முக்கியமாக எடுக்கக்கூடிய 2 விஷயங்கள், அது அலுவலர்கள் உங்களுடைய கடமையாக ஏற்று நீங்கள் செய்ய வேண்டும். விவசாய பெருங்குடி மக்கள் அது உங்களுடைய உரிமை என்று அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, உற்பத்தியை பெருக்குவதற்கு, கால்நடை வளர்ப்பதற்கு நம்முடைய மக்களுக்கு எவ்வளவு கடன் வசதிகள் செய்ய முடியுமோ அவற்றை செய்து தருவதற்கு நாங்கள் முனைப்புடன் செயல்படுவோம். எனக்கு பணம் இருந்தால் நான் ஒரு மாடு வாங்கி வருமானம் வருத்துவேன். எனக்கு 5 மாடு இருக்கு, கூட 5 மாடுக்கு கடன் தந்தால் நான் 10 மாடு ஆக்கி நான் இந்த வாழ்க்கையை உயர்த்துவேன் என்றால் 100% அதற்கான வழியை இந்த முறை நம்முடைய துறை செய்யும். அதில் எந்த பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும். ஏன்னா எனக்கு இந்த டார்கெட்லாம் கிடையாது, டார்கெட்ல நான் நம்பிக்கையும் கிடையாது. உதாரணத்தை நான் சொன்னேன்னா, நான் முன்னால் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 கோடி 10 கோடி கூட லோன் போறது கஷ்டம். போறது 5 கோடி 10 கோடி போற 1.5 வருஷம் எவ்வளவு லோன் கொடுத்துருப்போம்னு சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்கம்மா, சும்மா சொல்லுங்க. சாதாரண 5 கோடி 10 கோடி போவோம், நாங்கள் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? சும்மா ஏதோ ஒரு நம்பரை சொல்லுங்க. 200 இருந்தோம் அண்ணன் சொல்லுங்க, தேவதாசன் பழைய ஆளு சொல்லுங்க, இது பக்கத்துல சொல்லுங்க. சாதா 5-6 ஓடும் 1000 கோடி கொடுத்துருக்கு. எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 1000 கோடி. இதுக்கு இந்த 10% டார்கெட் 20% டார்கெட் வச்சு முடியுமா? அது டார்கெட்டா இல்லை. இந்த வருஷம் நான் புறப்படுத்தோட நான் எப்படிமா பேசுனா என்ன டார்கெட் கொடுத்தீங்கன்னா, அத்தனை விவசாயிக்கும் கடன். எத்தனை லட்சம் விவசாயி இருக்காவோ அத்தனை லட்சம் விவசாயிக்கு கடன். ஆனா அவங்க முன் வரணும், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அதை உறுதிப்படுத்தணும். 2வது பிரச்சனை சஸ்டைனபிள் சொசைட்டிஸ். அதாவது இன்னைக்கு கூட்டுறவு சங்கங்கள் லாபம் இல்லை, சம்பளம் கொடுக்க முடியல, 2000 ரூபாய் சம்பளம், இதெல்லாம் பேசவே செய்யாங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொசைட்டி செக்ரட்டரிஸுக்கு நான் வந்த உடனே அவங்களோட கோரிக்கைகள் சிலவற்றை நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். 2வது அவங்க ஆவின் ஃபீல்டு விற்கணும், விற்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் நாங்கள் கொடுத்துருவோம். இதுவரை அவங்களுக்கு கமிஷன் கிடையாது. நாங்கள் அறிவிச்சிருக்கேன், அது எவ்வளோ இப்போ எங்கள் கூட்டத்தில் சொல்லலை, பட் ரொம்ப ரீசனபிள். அந்த சொசைட்டி தாக்கு பிடிச்சி நிற்கும், சொசைட்டி வருமானம். அதே மாதிரி அத்தனை சொசைட்டியும் ஆவினுடைய ஏஜெண்டா மாற்றணும். அவங்க செயல்படணும். ஒரு கிராமத்தில் கூடிய ஒரு சொசைட்டி செக்ரட்டரிங்கன்னா, நான் கிராமத்தில் இருக்கேன், இங்கே இவன் ஐஸ்கிரீம் குடிமா, இவன் பால் வாங்குவான்னு சொன்னான். அப்படி அல்ல. நீங்க அந்த ஊர்ல மாசத்துக்கு 10 கல்யாணம் நடக்கும், அந்த 10 திருமணத்திலையும் ஐஸ்கிரீம் வித்தாலே போதும், அவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வரும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில லட்சம் ப்ராஃபிட் கிடைச்சோம். 20-25% அவங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட் கொடுக்குறோம். ஆனால் இப்படி சில திட்டங்கள் நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி லோன் நல்லா பண்ணக்கூடியவங்களுக்கு வங்கியில் பேசியிருக்கேன். வங்கியிலேருந்து அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கணும், ஏன்னா அவங்க லோன் அவங்க கரெக்டாக திரும்ப வாங்கி கட்டி தராங்க சொல்லி ஒரு சில வங்கிகள் 1% சொசைட்டிக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுப்பதற்கு உடன்பட்டிருக்கிறாங்க. அதையும் நான் உறுதிப்படுத்தி தருவேன். இப்படி இந்த ஆண்டு 2 இலக்கை வைத்து நான் பணியாற்றி இருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்க்ளூசிவ் growth, எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று சொல்லியிருக்கிறார். அந்த வளர்ச்சி என்பது விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட வரணும். விவசாயி வெள்ளச்சட்டம் போடுதான் பார்க்கணும். எங்க வேலை அதான். விவசாயி நீங்க பல நாடுகள்ல விவசாயி மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல பால் கணக்கை முடிச்சுட்டு போற அளவுக்கு இருக்குது. நம்ம ஊர்ல இன்னைக்கு சைக்கிள்ல வரக்கூடிய நிலைமை இல்லைன்னு உள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஏன்னா விவசாய பெருங்குடி மக்கள் நீங்க முன் வாருங்க. நீங்க நான் உதாரணமா ஏதாவது இளைஞர்கள் ஆர்வம் இருந்தா உங்க பேரை வந்து சொசைட்டி செக்ரட்டரிஸ் கொடுத்து டிஆர்டிஓ ஜிஎம்டி கொடுங்க. நான் உங்களை வந்து படித்த இளைஞர்கள் கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் பேர் நான் போராட்டத்துக்கு அமைச்சராக இருந்தபோது அவர்களை ஊக்கப்படுத்தி பால் சொசைட்டியில் பால் பண்ண வச்சு இப்போ எவ்வளவு வெற்றியாக நடத்திட்டு இருக்காங்க நான் கொண்டு போய் காட்டுறேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அது நான் உங்களுக்கு கூட்டிட்டு போயே காட்டுறேன். எந்த விதமான டெக்னிக்கல் அட்வைஸ் வேணாலும் நான் தருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். அதே போல் மானியத்துடன் கூடிய கடன் ஒன்றிய அரசு கூட சிலது இருக்கிறது. கூகுள் மிஷன்ல எல்லாம் ராஷ்டிரிய கூகுள் மிஷன் அதை கூட பெற்றுத் தருவதற்கு நாங்கள் உங்களுக்கு காலதாமதமெல்லாம் பரிந்துரை செய்வது போன்ற வேலைகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே நிச்சயமாக பால்வளத்துறை ஒரு நல்ல முறையில் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு துறையாக செயல்படும் என்பதற்கு அமைச்சர் என்ற முறையில் நான் முழு உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் எங்களோடு பயணிங்க, எங்களுடைய வேகத்துக்கு நீங்களும் வாருங்க. நான் விவசாயி நான் என்ன நினைச்சிட்டு இருக்காதீங்க. சொசைட்டி செக்ரட்டரிஸ் வந்து நீங்கள் தான் இதில் ஒரு கீ ரோல் பண்ண முடியாது. எத்தனை பேர் நிற்கிறதுன்னு தெரியாது. தனியாக கூட்டம் போட்டுருங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் நாங்கள் எப்படி செயல்படுவோம்னு தெரியும். கூடவே வந்து செயல்பட்டுருங்க. நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு பால் குடிக்க நம்ம என்னைக்காவது 1 லிட்டர் பால் உற்பத்தி செய்ய இவ்வளோ கஷ்டம் நேரம் பார்த்துருக்கீங்களான்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோ சிரமம் இருக்கு. அந்த விவசாயி வந்து வாழ வைக்கிறதுல தான் நம்ம வெற்றியே இருக்கு. அதில் எல்லோரும் ஒன்றுபட்டு அந்த பணியை நாம் மேற்கொண்டோம் என்று கூறி இந்த தருணத்தில் நம்முடைய அன்புக்குரிய அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் அவர்களுக்கும் அண்ணன் பூண்டி கலைவணன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இம்முறை பொறுப்பேற்ற பிறகு முதல் மாவட்டம் இதுதான். நிச்சயமாக இந்த திட்டத்தை நாங்கள் உடனடியாக செயல்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்று மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நல்லா இருக்கியா? உங்கள் ஊர்லேருந்து வந்தீங்களா? இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கியா? இன்சூரன்ஸ் மாட்டுக்கா? லோனுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் நடக்குதுல்ல, இருந்தாலும் சொல்லி நான் பண்ணி தரேன்.